படிக்கிறதுனால் ஆன பயன் என்ன? நீங்க படிக்காம இருந்திருந்தா என்ன ஆயிருப்பீங்க? படிச்சதுனால என்னென்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறத மலமலன்னு சொல்லுங்கன்னு கேட்டோம். அழகா சொல்லியிருக்காங்க ஐயா. படிப்பு இல்லை என்று சொன்னால் நிறைய பேர் சமுதாயத்தில் எவ்வளவோ பின்தங்கி இருப்பார்கள். கல்வியால தான் இன்னைக்கு என்னோட முன்னேற்றமே, என்னோட வரலாறே அந்த கல்வியால தான். மிகவும் ஏழ்மையான நிலைமையில இருந்தோம்னா நம்மளை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரோம். சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்க்கையில அடிப்படை வசதி கூட கிடையாது. நான் நல்லா படிச்சதால என்னோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் இருக்கு. எங்கள் அம்மா அப்பா அந்த அளவுக்கு படிக்கல, இருந்தாலும் என்னை நல்லா படிக்க வச்சாங்க. இன்று ஒரு அரசு தேர்வு எழுதி ஒரு பள்ளியிலே நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். கல்வியினால பொருளாதார முன்னேற்றத்துக்கு இருக்கிறேன். அடுத்தது சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து கிடைச்சிருக்குது, மரியாதை கிடைச்சிருக்கு. மன்னருக்கு கூட அந்த நாட்டில் தான் இப்போ இது. ஆனால் கல்வி கற்றவங்களுக்கு போன இடம்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. கல்வி கற்றுக்கிறதுலாம் என்ன விஷயம்னா, நீங்கள் நல்ல வேலைக்கு போகலாம். அதை தாண்டி நீங்கள் வெளிநாட்டுக்கு இல்லை எங்கேயாச்சும் போனீங்கன்னா சர்வே பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். கல்வி படிக்காமல் சாதித்தவங்களை காட்டு அப்படின்னா ஒருத்தவங்க 2 பேர் தான் காட்ட முடியும். ஆனால் கல்வியினால் சாதித்தவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. இந்த கல்வி கற்றனால இந்த சமூகத்தை புரிந்து கொள்ள முடிகிறது, சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியுது. ஒரு வழக்கறிஞராக இருக்கிறேன். என் தந்தையார் படிக்காமல் விட்டிருந்தால், அரசாங்கம் உதவி செய்யாமல் இருந்திருந்தால், நான் இன்னைக்கு ஒரு கூலி தொழிலாளியோ வேறு ஏதோ ஒன்று தொழில் சம்மந்தப்பட்டிருக்கிறோம். படிக்கலான்னு நல்லா ரொம்ப முயற்சி பண்ணேன், படிக்கவே முடியல. நான் வசதி இல்லை. படிச்சுருந்தா நான் ஒரு ஆஃபீஸர் ஆகிருப்பேன்ல எனக்கு திறமைக்கு. அப்புறம் ஆடு மாடு மேயங்கடான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. நான் படிச்சிருந்தா ஏதோ ஒரு அரசு வேலைக்கு கூட ஏதோ காவல்துறைக்கோ இல்லை இராணுவத்துக்கு கூட போயிருக்கலாம். வசதியில் ஒன்றும் இல்லை. நம்ம ஸ்கூலில் அவ்வளோ நாங்கள் படிப்பே இல்லை. நான் நின்று கஷ்டப்படுறோம் சார். கல்வியை முன்னிறுத்தி வாழ்க்கையை தொடருங்கள். கல்வி இல்லை என்றால் எதுவும் செய்ய முடியாது.